Greeting you in the name of the Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அநேக வாலிப பிள்ளைகள் கடந்த வீடியோ எது உண்மையான காதல் அப்படின்ற ஒரு வீடியோவுக்கு நிறைய பேர் கால் பண்ணீங்க. அந்த 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 ஆடியோ பார்த்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட பேசுனீங்க. என்னோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அதுவும் இன்னொரு வீடியோவும் நீங்கள் எல்லாருமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தீங்க. அந்த இனியும் நடத்துவார் அப்படின்ற ஒரு வீடியோவில் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியங்கள், அதில் நிறைய ஃபோன்கால்ஸ் என்னோட ஒரு 20-30 கால் பண்ணியிருந்தீங்க. ஏசப்பாவோட நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். சரி, இன்னைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் பேச ஒரு தலைப்பு. இவ்வளோ நாட்கள் ரொம்ப ஜாலியாக பேசினேன், ஆனால் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் பாரத்தோடு இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற பாதைகள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நினைக்கும் போது உண்மையிலே சொல்லணும்னா ஒரு மாதிரி பண்ணுது. ஏன்னா ஆண்டவருடைய வருகை எந்த நேரமானாலும் அந்த ரகசிய வருகை இருக்கும் என்று சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு உலகம் ஒரு மாதிரி போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபைகளில் இருக்கிற சத்தியங்களும் வேற மாதிரி போய்கொண்டிருக்கிறது. எல்லா விதமான காரியங்களும் நூதனமான உபதேசங்களாக போகிறதுனால நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால தான் இன்னைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கிற தலைப்புக்கு பேர் என்னன்னா, ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து. என்னென்ன ஆயத்தமாகணும், என்ன ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஊர்ல நமக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நம்ம எடுத்து வைப்போம். இப்போ நான்லாம் ஒரு ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷூஸ், பைபிள், அதுக்கப்புறம் சீப்பு, பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வைப்பேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஊரில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும், அந்த ஊரில் என்னால் வாழ முடியும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய பரம லக்காகிய அந்த பரலோகம் என்ற காரியத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சேர்ந்து பேசுறதற்கு 2 விதமான வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஒன்று மத்தேயு 24ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் மத்தேயு 25ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வசனம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்களும் ஆங்காங்கே பூகம்பங்களும் நிலநடுக்கங்கள் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி, சமாதானம் தணிந்து போகும் என்ற ஒரு வார்த்தை, போர்க்கப்பல்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, பல வார்த்தைகள் அந்த இடத்துல நம்ம கேட்போம். பெண் பிடிப்பதும் நோவாவின் நாட்களில் நடந்தது போல, பெண் கொடுக்கிறதும் பெண் எடுக்கிறதும் புசிக்கிறதும் குடிக்கிறதை போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இருக்கும் என்ற ஒரு வார்த்தைலாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் ஸ்பெஷலா ஒரு பைபிள் வேர்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் நான் கொண்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதியை ஆண்டவர் அநேக உவமைகள் சொல்லியிருந்தாலும் இந்த உவமை ரொம்ப முக்கியமான ஒரு உவமையா இருக்கிறபடினால இந்த உவமையை வச்சுதான் இன்னைக்கு உங்களோட நான் பேச வந்திருக்கிறேன். இது என்ன உவமை அப்படின்னு சொன்னா, அந்நாட்களிலே பரலோக ராஜ்யத்திற்கென்று மணவாட்டிகள் அங்கே மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டார்கள். அப்பொழுது 5 புத்தி உள்ளவர்கள் 5 புத்தி இல்லாதவர்கள் இருந்தார்கள். 5 புத்தி உள்ளவர்களோ தங்கள் தீவட்டிகளோடு கூட சேர்ந்து எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மித்த 5 பேர் எண்ணெய் கொண்டு போகாமல் போகினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர்கள் கொண்டு போக நேரத்துல மணவாளன் வருகிறதற்கு தாமதமா இருக்குன்னு சொன்ன உடனே 10 பேர் என்ன பண்ணாங்கன்னா தூங்க ஆரம்பிச்சாங்க. 10 பேர் தூங்க ஆரம்பித்ததற்கு பின்பதாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மணவாளன் வருகிறார் என்ற வார்த்தையும் செய்தியும் வந்ததுக்கு அடுத்த நொடி அவங்க கையில் இருந்த எண்ணெயை எடுத்து தீவட்டிகளில் ஊத்தின போது அவர்கள் அந்த நெருப்பான்பது எரியப்பட்டது, வெளிச்சங்கள் வந்தது, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டு அவர்கள் போகினார்கள். ஆனா இவர்களோ, இந்த புத்தி இல்லாதவர்களோ கேட்கிறாங்களாம், எங்க கிட்ட எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெயை தரீங்களா, நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து வரோம்னு சொல்லி கேட்கும் போது அவர்கள் சொன்னாங்களே, எங்க கிட்ட இருக்கிறதே போதாது, அதனால நீங்க போயிட்டு வேற எங்கேயாவது வாங்கிட்டு கொண்டு வாங்க. அநேக இடத்துக்கு போனார்கள். சில கதவுகள் பூட்டப்பட்டது, சில கதவுகள் திறக்கப்படல. ஆனா சில கதவு, ஏதோ ஒரு 2-3 கதவு திறக்கப்பட்டதுனால அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு போகும்போது மணவாளன் அறை பூட்டப்பட்டது. அவங்க சொல்றாங்க, போயிட்டு கதவு தட்டி, நாங்க மணவாட்டியாக நாங்க வந்திருக்கிறோம் மணவாளனை பார்க்கறதுக்கு. ஆனால் சொல்லுகிறது, நான் ஒரு காலத்தில் உங்களை அறியேன் என்ற வார்த்தை எழுதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அல்றாங்க, புலம்புறாங்க, கதவு திறக்கப்படவில்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் 13ஆவது வசனத்துல, ஒரு மனுஷனும் ஒரு காலத்திலும் அறியான். ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு வாலிப தங்கச்சி, இத்தனை நாட்கள் நீ ப்ரிப்பேர் ஆகல, இத்தனை நாட்களோட வழியை அனுப்பது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வழியை ஆயத்தப்படுத்துங்க. உங்க வழியர் அப்டக்ஷனுக்கு நேராக, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நேராக இருங்க. இந்த எண்ணெயும் இந்த தீபட்டியும் எதை குறிக்குதுன்னு சொல்லி நான் இந்த காரியத்தை முடிக்க விரும்புறேன்.
ஆயத்தமாகிறதுக்கு இந்த 2 காரியத்தை நான் சொன்னேன். ஆனால் அந்த 2 காரியங்களை வைத்து என்ன பண்றதுன்றதை மாத்த நான் சொல்லிட்டு இந்த காரியத்தை முடிக்க விரும்புகிறேன். முதல்ல, எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. தீவட்டி என்பது, தீ என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்க கைகளில் எண்ணெய் என்ற அபிஷேகம் இருக்குமே ஆனால் ஆவியானவருக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொழுந்து போய் நீங்க கொழுந்து விட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற என்ன காரியங்கள், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கணுமோ. ஏன்னா நெருப்ப வந்த உடனே வழி தெரிஞ்சிச்சு. வழி தெரிஞ்ச உடனே எது சரியான வழி என்று அவர்களுக்கு தெரியப்பட்டது. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமே ஆனால் எந்த காரியங்கள் தெளிவா போகணுமோ, எது தெளிவா இருக்கப்படணுமோ அது தெளிவாய் காணப்படும். அதனால எண்ணெய் என்ற அபிஷேகம், தீ என்ற ஆவியானவர் உங்களோடு கூட கையில வைப்பாரே ஆனால் எந்த காரியங்களை விட்டு விடணுமோ, எந்த காரியங்களை சரி செய்து கொள்ளணுமோ, எந்த காரியங்களை வைத்து பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் என்ற லக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்திற்கு நேரா இன்றைக்கு நீங்களும் நானும் போவோம். ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு வாலிப தங்கச்சி, இத்தனை நாட்களாக ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல. ஓகே, ஆனா இந்த வார்த்தை, இந்த செய்தி வந்ததற்கு பிறகுவாக கூட இன்னும் நம்ம கால தாமதமா இருப்போமே ஆனால் அந்த 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகளைப் போல நம்ம வாழ்க்கை என்பது எங்க போகுது, எப்படி போகுது, ஏதா போகுதுன்றது தெரியாத ஒரு நிலைமைக்குள்ள நீங்களும் நானும் தள்ளப்படுவோம். அதனால இன்னைக்கு நான் உங்களோட பாரத்தோடு சொல்றேன், ஒரு கூட பிறந்த சகோதரனா சொல்றேன், தயவு செய்து ஆயத்தப்படுங்க. ஆமோஸ் 4:12 இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற பாதையின்படி இனி கால தாமதம் இல்ல, விரல் விட்டு எண்ணுகிற நாட்களுக்குள்ள போயிட்டோம். விரல் விட்டு எண்ணுகிற நேரத்துக்குள்ள மணவாளன் எப்ப வருவாருன்னு தெரியல. மணவாட்டியாக சபை மணவாளனுக்கு காத்து கொண்டிருந்து விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரம். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. டே, ஆண்டவர் வரப்போறாரா, தயவு செய்து உன்னுடைய பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து திருந்துடா, எப்படியாவது வாடா, அந்த ஏசப்பாவுடைய அந்த பரலோகத்திற்குள்ள போயிடலாம், இந்த நரகத்தின் வாழ்க்கை நமக்கு வேணண்டா, வாடா போடான்னு சொல்லி நீங்க தயவு செய்து இன்னைக்கு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, அவங்களோட கூட பேச ஆரம்பிங்க. அப்படி பேசும்போது நான் நினைக்கிறேன், நீங்க மாத்திரமல்ல, அந்த பரலோகத்திற்கு நீங்க நுழையும் போது ஒரு பெருமழையின் சத்தம் எப்படி இருக்குமே ஆனால், இதோ நான் நேசிக்கிற என் மகன் உள்ளே வந்திருக்கிறான், அவனோடு அவனோட நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அவனோடு கூட வந்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல தெளிவாய் பரலோகத்தில் துணிக்கப்படும். நான் மறுபடியும் கடைசியா சொல்லி இந்த காரியங்களை முடிகிறேன். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. இத்தனை நாட்கள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் கொடியதாய் ஆகிறதற்கு முன்பதாக, கொடியதாய் விளங்குறதற்கு முன்பதாக, கொடியதாய் நடந்து கொள்ளுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் காத்துருங்க. அப்பாவோடு கூட சேர்ந்து உடனிருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், எண்ணெய் என்ற அபிஷேகம், தீ என்ற ஆவியானவர் உங்களோடு இருப்பாரே ஆனால் சகல சத்தியங்களையும் நடத்தி உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போய் பரலோகம் என்ற ராஜ்யத்திற்குள்ள உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார். Thanks for watching this. God bless you. See you all in the next video very soon.